வணக்கம் இசை விரும்பிகளே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட்டன் பிராண்டில் வந்துருக்கக்கூடிய 6 இன்ச் சைஸ் கொண்ட 4 ohms இம்பிடன்ஸ் மற்றும் 120 வாட் பீக் பவர், அதாவது 60 வாட் ஆர்எம்எஸ் சப்போர்ட் கொண்ட ஒரு 6 இன்ச் சப்வூஃபர்னுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதே ஸ்வீட்டன் பிராண்டில் 4 inch ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், 6 inch ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், 8 inch ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், 6 inch வூஃபர், 8 inch வூஃபர், 3 inch மற்றும் 4 inch சைஸில் இருக்கக்கூடிய பேப்பர் கோன் ட்விட்டர் இதனுடைய அன்பாக்சிங் மற்றும் ஆடியோ டெஸ்ட் டெமோ எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்களின் லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தடவை போய் பாருங்கள். இந்த பிராண்டினுடைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இதனுடைய செல்லிங் ப்ரைஸ் வித் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க்கில் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க்குக்கான லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் வித் ப்ரைஸோட தெளிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும், எத்தனை பீஸ் வேணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு தெளிவாக கொடுத்துட்டிங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் வித் ஷிப்பிங் சார்ஜஸ் டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஸோ அதற்கு அடுத்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் வழியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் ரெசிப்டை நமக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு சேஃபாக உங்களுடைய ஷிப்பிங் அட்ரஸ்க்கு ஸ்பீடு போஸ்ட் மூலியமாவோ, டிரான்ஸ்போர்ட் மூலியமாவோ, கொரியர் சர்வீஸ் மூலியமாவோ ஆல் ஓவர் இந்தியா சேஃபாக அனுப்பிச்சி வைக்கப்படும். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. ப்ரீபெய்டு பேமெண்ட் ஆப்ஷன், அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதற்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய ஆர்டர் மற்றும் என்கொயரிஸை காலையில் 10 மணிக்கு மேலே சாயங்காலம் 6 மணிக்குள்ளே மட்டும் பண்ணுங்கள். அல்லது உங்களுடைய என்கொயரிஸ் டீட்டெயில் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ இந்த 10 AM to 6 PM மட்டும் கால் பண்ணி என்கொயரிஸ் வச்சுங்க. அதற்கு மேலே வேண்டாம். ஏன்னா அதற்கு மேலே பேக்கிங் வேலை, சர்வீஸ் ஒர்க்கு, லோக்கல் சர்வீஸு, ஆன்சைட் சர்வீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால அதற்கு மேலே உங்களுக்கு வாய்ஸ் கால், அதாவது ஃபோன் வழியாக சப்போர்ட் கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு ஆளாக தான் எல்லா வேலையும் பார்க்குறதுனால தான் இந்த பிரச்சனை. கூடிய விரைவில் இந்த டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மற்ற ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க்கை பாருங்கள், இதனுடைய வீடியோஸும் பாருங்கள். ஸோ பாக்ஸ் பேக்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நல்லா நீட்டாக சேஃபாக கெட்டியாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயில், பிராண்ட் நேம், LF சீரியஸ், அதாவது லோ ஃப்ரீக்வன்சி சீரீஸ் சப்வூஃபருங்கிறது லோ ஃப்ரீக்வன்சி சப்போர்ட், அதனால் LF சீரீஸுங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே போல் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய MRP 930 rupees போட்டிருக்காங்க. ஸோ இதை விட ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு உங்களுக்கு சேல்ஸ்க்கு கிடைக்கும். தேவைப்படுறவங்க மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்வீட்டன் பிராண்டினுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது. எல்லா கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒரு தரமான குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இந்தியன் பிராண்ட், அதாவது கொல்கட்டாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஸ்பீக்கர் கம்பெனி. ஸோ நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுதான் மெயின் விஷயம். ஸோ அதனால் தேவையில்லாத, அதாவது அண்டர் ரேட்டட் ப்ராடக்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறத விட ஒரு குவாலிட்டியான இந்தியன் கம்பெனியை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ பாருங்கள், சேஃபான பேக்கிங்கில் 6 inch சப்வூஃபர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வழக்கம் போல் பிளாஸ்டிக் சீல்டு பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி உள்ள சப்வூஃபர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 6 inchல சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியாக, பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவான கலர் இந்த ஃப்ரேம் கலர். இதே பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 inch சப்வூஃபர், 10 inch சப்வூஃபர், 12 inch சப்வூஃபர் எல்லாமே இருக்குது. அந்த வெரைட்டி ஆஃப் சப்வூஃபர்ஸ் 8 inch, 10 inch, 12 inchனுடைய வீடியோக்கள் அடுத்தடுத்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இப்போது இந்த 6 inch சப்வூஃபர் பார்க்குறோம். நான் எப்போவும் சொல்கிறது போல் இந்த பிராண்டில் இந்த வாய்ஸ் காயில் உரசுது அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. நல்லா நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. பேப்பர் கோன் கொடுத்துருக்குறாங்க. ஃபோம் எட்ஜு கொண்ட பேப்பர் கோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டஸ்ட் கேப் ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. நல்லா ஹெவியான ஒரு சப்வூஃபர் தான். ஃப்ரேம் கலர், ஸோ மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, அருமையாக இருக்குது. வாய்ஸ் காயில், டெர்மினல், ஸ்பைடர், ஃப்ரேம், மேக்னட் எல்லாமே அருமையாக இருக்குது. ஓரளவே நல்ல ஒரு ப்ராடக்ட் ஃப்ரம் ஸ்வீட்டன் பிராண்டு.
ஸோ 4 ohms இம்பிடன்ஸ் 120 வாட் பீக் பவர் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆர்எம்எஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ். ஸோ ஸ்பீக்கர் டெர்மினல் பொலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். எப்போவுமே பொலாரிட்டி ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆம்ப்ளிஃபையர் கூட. மேக்னெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி சீரிஸ், LF சீரிஸ், ஸ்வீட்டன், சப்வூஃபர், இம்பிடன்ஸ் மற்றும் பீக் பவர் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 60 வாட்டில் கண்டினியூஸாக இந்த சப்வூஃபரை ரன் பண்ணலாம். 120 வாட் கொடுத்துறாதீங்க, சப்வூஃபர் பர்ன் ஆகிடும். 120 வாட் பவரில் கண்டினியூவாக இந்த சப்வூஃபரை ரன் பண்ண முடியாது. ஸோ ஆர்எம்எஸ் பவரில் தான் எந்த ஒரு ஸ்பீக்கரையோ அல்லது சப்வூஃபரையோ கண்டினியூவாக ரன் பண்ண முடியும். அடுத்து இந்த சப்வூஃபரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டினுடைய சைஸ், திக்னஸ் மற்றும் டயா பற்றி பார்த்துடலாம். மேக்னெட்டினுடைய டயா ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டயா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 mm டயா. ஸோ 90 mm டயா கொண்ட மேக்னெட். திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 18 mm. ஸோ 18 mm திக்னஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தெரியும். ஸோ 18 mm திக்னஸில் $90 டயா கொண்ட மேக்னெட்டு. ஸோ நல்ல ஒரு 6 inch ஹெவியான ஒரு சப்வூஃபர் தான். தாராளமாக நல்ல ரிசல்ட் இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். அல்லது இந்த பிராண்ட் சப்வூஃபர் அல்லது இந்த சைஸ் சப்வூஃபரை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கட்டும். எண்ட் வயர் டெர்மினல்ஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் அதாவது இந்த பிராண்டில், ஸ்வீட்டன் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க ப்ராடக்ட் எல்லாமே. இந்த பிராண்டினுடைய ப்ரோ சீரிஸ், அதாவது ப்ரொஃபஷனல் சீரிஸ் சப்வூஃபர், வூஃபர், ஃபுல் ரேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஹோம் சீரிஸ் ப்ராடக்ட் வந்து நிறையா மார்க்கெட்டில் கிடைக்காம இருந்தது. ஸோ இனிமேல் கண்டிப்பாக கிடைக்கும், நம்மக்கிட்டேயும் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ப்ரோ சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா 18 inch, 15 inch, 12 inch, 10 inch சப்வூஃபர், ஃபுல் ரேஞ்ச் அதெல்லாம் வருது. ஏன்னா அதெல்லாம் ஆர்எம்எஸ் பவர் அதிகமாக இருக்கும். 500 வாட்ஸு, 1000 வாட்ஸு, 2000 வாட்ஸு அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்ஸ்க்கு, PA ஆடியோ சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த சீரீஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஆடியோ சிஸ்டம்க்கான ஆடியோ ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஸ்வீட்டோன் பிராண்டில் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா வீடியோஸ், நம்ம பண்ண எல்லா வீடியோஸினுடைய லிங்க்கையும் இந்த வீடியோக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் பாருங்கள். ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க. யூஸ் பண்ணவங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை திக்கான பேப்பர் கோன் தான், ஹெவியாக இருக்கும். 6 inch ஒரு நல்ல பேஸ்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த பேஸ்னு விருப்பப்படுறீங்க பார்த்தீங்களா, பேஸ் தான். பாட்டுனாலே பேஸ் இருக்கணும், வாய்ஸ் இருக்கோ, மிட் இருக்கோ, இன்ஸ்ட்ருமெண்டல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ இல்லையோ, பேஸ் தான் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ரைட் ஆடியோ சிஸ்டமில் ஒரு சப்வூஃபரு, ஒரு ஃபுல் ரேஞ்சு, ஒரு டியூட்ரு, இல்லைனா ஒரு சப்வூஃபரோ ஒரு ஃபுல் ரேஞ்சு, அல்லது ஒரு சப்வூஃபரு ஒரு டியூட்ரு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்ல பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் இந்த பேஸ் மட்டும்தான் வேணும், எனக்கு வாய்ஸ் எல்லாம் தேவையில்ல, ட்ரபிள் தேவையில்ல, எனக்கு டீட்டெயில்டு ஆடியோ தேவையில்ல, பேஸ் மட்டும் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் லெஃப்ட் ரைட் ஆடியோ சிஸ்டம்க்கே சப்வூஃபரை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் விருப்பப்படுற பேஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் ஹெவியாக வேணுன்னா அதுக்கு அடுத்தடுத்த சைஸ் 6 inch, 8 inch, 10 inch, 12 inchன்னு போங்க. ஏன்னா நிறைய பேரை பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டும் இருக்கேன், என்கிட்டே என்கொயரி பண்ணியிருக்காங்க. எனக்கு பேஸ் தாங்க வேணும், வாய்ஸ் எல்லாம் வேணாங்க, பேஸ் ஹெவியாக இருக்கணும், நல்லா ஹார்டு பேஸாக வேணும், என்ன பாடுது, என்ன லிரிக்ஸ் வருது அதெல்லாம் புரியுதோ புரியலையோ, பேஸ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு லெஃப்ட் ரைட் சிஸ்டமில் சப்வூஃபரை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பேஸ் பிடிச்சிரும். வித்து அந்த பேஸோட கொஞ்சம் எனக்கு வாய்ஸும் ட்ரபிளும் எல்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, லெஃப்ட் ரைட் சிஸ்டமில் ஒரு சேனலுக்கு ஒரு சப்வூஃபர், அது 6 inch, 8 inch, 10 inch உங்களுடைய வாட்டேஜை பொறுத்து ஒரு சப்வூஃபர், ஒரு ஃபுல் ரேஞ்ச், ஒரு ட்வீட்டர் போட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பேஸ் ஹெவியாகவும் இருக்கும், வாய்ஸும் இருக்கும், அதே போல் உங்களுக்கு ட்ரபிள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது இந்த மாதிரி யாராவது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆடியோ சிஸ்டமில் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்கள் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு குவாலிட்டியான வித்தியாசமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஆடியோ ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.